இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 12வது அதிகாரம் 15வது வசனம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய நண்பரோ அல்லது குடும்பத்தில் ஒருவரோ வெற்றி அடையும் போது, பதவி உயர்வு அடையும் போது, அல்லது வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பு முனையின் வழியாக கடந்து செல்லும்போது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நம்மள நிறைய பேருக்கு ஒரு பொறாமை உணர்வு வருது. இது ரொம்ப நாளாக நீடிக்காது அப்படின்னு விமர்சனம் செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே மற்றவங்களுடைய வெற்றியில் நீங்கள் எப்படி பங்கெடுக்கிறீங்களோ, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, அதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்குது. மற்றவங்களுடைய வெற்றியில் நீங்கள் சந்தோஷமாக பங்கெடுக்கிறீங்க அல்லது அதை பொறாமையோடு பார்க்குறீங்க, உங்களுடைய பார்வை தான் உங்கள் எதிர்காலத்திலான விதையாக அமைகிறது. ஆகையால் தான் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள்னு வேத வசனம் நமக்கு சொல்லித்தருது. நீங்கள் வெற்றிகரமாக வாழணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாரு. அவருடைய கட்டளைகள் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்கின்றன. பொறாமையோ அல்லது பகை வைராக்கியமோ உங்களுடைய வாழ்க்கைக்குள் நுழையிறத அவர் சுத்தமாக விரும்பவே இல்லை. அது உங்ககிட்ட இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை திருடுவதையும் அவர் விரும்பலை. இன்றைக்கு யார் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க கூட நீங்களும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்க. அந்த வெற்றி ரொம்ப சிறியதாக இருந்தால் கூட நீங்கள் போய் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிங்க. உங்களுடைய வெற்றி இதில் தான் ஒளிந்திருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவங்க கூட நீங்கள் சந்தோஷப்படும் போது, அவங்கள நீங்கள் உற்சாகப்படுத்தும் போது உங்களுடைய ஆசீர்வாதத்தின் விதைகளை நீங்கள் விதைக்கிறீங்க. திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும்படி கதவை திறந்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. எல்லாருக்கும் நன்மை செய்பவராக இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஏசப்பா, கனப்படுத்துகிறோம் அப்பா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்யணும்ப்பா. ஆசீர்வாதங்களை திறக்கிறதுக்கு உதவி செய்யணுமப்பா. ஆமேன். எங்கள் வாழ்க்கையில் மட்டும் அல்லப்பா, எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இப்பொழுது இருக்கட்டும், தொடட்டும் அப்பா. அமேன். உமக்குள்ள களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்பா. நாங்கள் செல்கிற இடங்களில் எல்லாம் உம்முடைய வெற்றியை குறித்து மகிழ்ந்திருக்கும்படி நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இப்பொழுது இந்த தீர்மானத்தில் நிலைத்து இருக்கிறதுக்கு உம்முடைய கிருபையும் தயவும் அப்பா அந்த பிள்ளைகளை சூழ்ந்து இருக்கட்டும்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய பொறாமை உணர்வுகள் இப்பொழுது நீக்கப்படணும்ப்பா. யார் மேலேயாவது கசப்புகள் இருந்தால், வருத்தங்கள் இருந்துச்சுன்னா இப்பொழுது எடுத்து போடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பு செய்கிறதுக்கான அப்பா இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. எங்களால் முடியாமல் நிறைய பிள்ளைங்க இப்பொழுது வேதனையில் இருக்கிறாங்கப்பா. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்கள என்னால் மறக்க முடியல, மன்னிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கக்கூடிய கசப்போடு வாழ்கிறாங்க ஏசப்பா. அதனால் இந்த பிள்ளைகளுடைய லைஃப்லையும் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கப்பா. இன்றைக்கு அப்பா இந்த இருதயங்கள் புதியதாகட்டும் ஏசப்பா. உம்முடைய சாயலை தரித்து கொள்ளட்டும் ஏசப்பா. அமேன். உங்களுடைய உயிரையே அப்பா எடுக்க துணிந்த எல்லாரையும் நீங்கள் மன்னிச்சிங்க ஏசப்பா. பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள்,
மன்னியும்னு நீங்கள் சொன்ன அதே தேவனை ஆராதிக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மை பின்பற்றணும் ஏசப்பா. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை முழு மனசோடு மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. யாரு மேலேயும் இருக்கக்கூடிய கசப்பு எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாதுப்பா. யாரையும் அப்பா வருத்தப்பட செய்யணுங்கிற எண்ணம் எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாதுப்பா. அமேன். உம்மை மாதிரி உம்முடைய இருதயம் மாதிரி எங்களை மாற்றுங்க ஏசப்பா. உமக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எங்களை வாழ வைங்க ஏசப்பா. முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இது எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறதுனால இன்றைக்கு நாங்கள் அதை எடுத்து போடுகிறோம் அப்பா. அமேன். எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள் எல்லாம் இப்பொழுது எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அப்பா பொறாமை உணர்வுகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக ஏசப்பா. சந்தோஷப்படுகிறவர்களுடனே நாங்களும் சந்தோஷப்படுகிற ஒரு தூய இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அமேன். எங்கள் இருதயம் இப்பொழுது புதிதாகட்டும்ப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. உடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கும் போது எங்களுக்கான ஆசீர்வாதங்களின் கதவுகளை நாங்கள் திறக்கிறோம் ஏசப்பா. ரொம்ப நாட்களாக ஜெபிச்சோம், கிடைக்காமல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு பதில் செய்வீங்க ஏசப்பா. எங்கள் கூடயே இருந்து எங்களை பாதுகாப்பீங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்வீங்க, எங்களுக்காக யுத்தங்கள் செய்வீங்கப்பா. எங்கள் இருதயத்தில் உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானத்தால் நிரப்புவீங்க ஏசப்பா. இப்பொழுதே எங்கள் இருதயத்தை புதிதாக்குங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. எவ்வளவோ வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு உடைக்கப்படணும் ஏசப்பா. அமேன். ஒவ்வொருத்தரும் செய்த நன்மைகளை மாத்திரம் நாங்கள் நினைக்க வைங்க ஏசப்பா. அவர்கள் எங்களுக்கு செய்த அத்தனை தீமைகளையும் மறந்து மன்னிக்க செய்யுங்கப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. உம்முடைய கட்டளைகளை நாங்கள் இப்பொழுது கடைபிடிக்க தீர்மானிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்புங்கிற வார்த்தையை இறுக பற்றி கொள்கிறோம் அப்பா. எல்லாரையும் அன்பு செய்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீங்கள் தொடுங்கப்பா. ஆவியானவர் இந்த பிள்ளைகளை வழிநடத்தட்டும் ஏசப்பா. இருதயம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படட்டும் ஏசப்பா. இருக்கிற அத்தனை நெகட்டிவ் தாட்ஸும் இப்பொழுது பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும் அப்பா. அவர்களுக்காக காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும் ஏசப்பா. எவ்வளவு நாட்களாக காத்திருக்கிற நல்ல காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்துருங்க. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.